அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ். அதாவது நமக்கு கழுத்தில் வலி, கழுத்தில் சென்டர் பகுதியிலையும் வலி வரலாம், அல்லது தோள்பட்டை போத் சைடு வலி வரலாம். அதுலேயும் முக்கியமாக நீங்கள் அந்த சிம்டம்ஸ் சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கலாம், அல்லது ஆல்ரெடி நீங்கள் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது அனுபவ ரீதியாகவும் ரிப்போர்ட் ரீதியாகவும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காதுக்கு பின்புறந்து வலி தொடக்கி இப்படி வந்து இப்படி வரைக்கும் வரும். அப்புறம் விரல் கையில் மறுத்து போகும். அது போத் சைடு, லெஃப்ட்டு ரைட்டு போத் சைடும் வரலாம், சிங்கிள் சைடும் வரலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கழுத்தை சாதாரணமாக ஃப்ரீயாக இப்படி திருப்ப முடியாது, டைட்டாக இருக்கும். காலையில் எழும்போது வந்து எப்போவுமே ஸ்டிஃப்னஸ்ஸாக இருக்கும் கழுத்து. அப்புறம் தலை சுத்தல், மயக்கம் இருக்கும், அடிக்கடி தலை சுத்தல், கிடினஸ் இருக்கும். சிலருக்கு வாமிட்டும் இருக்கலாம். புரியுதுங்களா? அது என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கு அந்த முதுகுத்தண்டு எலும்பில், கழுத்து எலும்பில் அந்த போன் கம்ப்ரெஸ் ஆகி, அந்த போன் கம்ப்ரெஸில் நடுவில் அந்த சதைப்பகுதி பிதுங்கி பல்ஜ் ஆகிறது தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம். செர்விக்கல் ப்ராப்ளம்னா அதுதான். லம்பாருக்கும் அப்படித்தான். இப்போ அந்த பல்ஜ் அடித்து அதை வந்து மற்ற மருத்துவத்தில் இதுக்கு சர்ஜரி தான்னு சொல்கிறாங்க. இப்போது சர்ஜரி விருப்பம் இருக்கவங்க போய் பண்ணிக்கோங்க, ஆனால் சர்ஜரி பண்ணாமல் குணமாக்கும் வழிமுறைகளும் இருக்குது. இதற்கு உதாரணத்துக்கு நான் 2 பேஷண்ட்டை பற்றி உங்களுக்கு என்னால் இப்போ சொல்கிறேன். இங்கே சென்னையை சேர்ந்தவர், ஒரு 29 வயசு இருக்கும், திருமணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது. அவர் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஆல்ரெடி ரிப்போர்ட் இருக்குது அவங்களுக்கு செர்விக்கல் ப்ராப்ளம். ஸோ நான் என்ன பண்ணேன், ஒன்றும் இல்லை, ஒரு 2 months ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டிருக்கேன். 1.5 months கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டில் இருக்க. நாங்கள் மெடிசன்ஸ் கொடுக்குறோம், டயட் சொல்கிறோம். 100% நீங்கள் ஃபாலோ பண்ணால் நீங்கள் சர்ஜரி இல்லாமல் உங்கள் பிரச்சனைக்கு சால்வ் பண்ணிக்கலாம். ட்ரீட்மெண்ட் இருக்குது சொன்னேன். சொல்லி இன்றைக்கி கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் ஆகிறது. ஒரு 10-12 மாதம் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட், டயட்டு, இன்றைக்கு வரைக்கும் நல்லா இருக்கார். புரியுதுங்களா? ஆனால் அவர் சர்ஜரி பண்ணக்கூடிய கண்டிஷன், டாக்டர்ஸ் அப்படி தான் சொன்னாங்க. நான் தான் அவருக்கு சொன்னேன், இல்லை நீங்கள் ஃபாலோ பண்ணால் கிடைக்கும், டயட்டும் இருக்கணும், பெட் ரெஸ்ட் இருக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா பெட்டு வந்து ஹார்டாக இருக்கணும், இல்லைனா பெட்டை தூக்கிடுங்க, காட்டிருக்கலாம். ஏன்னா கீழே தரையில் படுக்க எழுந்து முடியறவங்க படுத்துக்கலாம். சிலருக்கு கீழே உட்கார கூட முடியாது, மயக்கம் வந்துடும். அதனால் காட் பயன்படுத்தலாம், பட் பெட்டு வேண்டாம். பெட்டுன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கணும், சாஃப்டாக இருந்தால் முடியாது. அதே போல் பில்லோ ஹைட்டாக வைக்கக்கூடாது. இது எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, முதல்ல பிரச்சனை இருக்கும், வலி இருக்கும், ஆனால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது ஆயுர்வேத முறைப்படி. அது சர்விக்கல் ப்ராப்ளமாக இருக்கலாம், லம்பார் ப்ராப்ளம் இருக்கலாம், கம்ப்ரெஸ்ஸாக இருக்கலாம், பல்ஜாக இருக்கலாம், முடியலன்னு சொல்லலாம். நீங்கள் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் கடைப்பிடித்தால் உங்களுக்காக நீங்கள் தான் ஃபாலோ பண்ணணும். நிறைய வாய்ப்புகள், வழிமுறைகள் இருக்குது, கடைப்பிடித்தா நிச்சய பலன் கிடைக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.